கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய மகா கிருபையில சத்திய வசனத்தோடு உங்களுடைய சமூகத்திலே வர எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம் என்று வசனம் இருக்குது. பைபிள் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வசனம் நல்லா தெரியும்ல, வசனம் தெரியும். பைபிள்ல என்ன எழுதியிருக்குது? திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். மலையின் மேல, கற்பாறையின் மேலே வீட்டை கட்டின மனுஷன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி செஞ்சவனே. வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். பைபிள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து உலகமெல்லாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்குது. பெரும்பகுதி நாடு கொண்டாடி கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தது, வாழ்ந்தது, சிலுவையிலே மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிரோடு எழுந்தது, அவர் பரலோகத்துக்கு போய் மகிமையிலே பிரவேசித்தது எல்லாம் எழுதி இருக்குது. சரித்திரமையா கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், சரித்திரம் மாற்ற முடியாது, சரித்திரத்தை மாற்ற முடியாது. கூட குறைய யாரும் பேசாதீங்க, தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. எல்லாரையும் நேசிக்கிறேன். கிறிஸ்தவம் என்பெல்லாம் தன்னை போல் பிறனை நேசி, அதான் கிறிஸ்தவம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு யாரும் பொழுதுனைக்கு பிரிச்சு பேசாதீங்க தயவு செய்து. பெரியோர்களே, தாய்மார்களே, வயசுல மூத்தவர்களே, நிறைய பைபிள் படித்தவர்களே, எல்லாருக்கும் சொல்றேன், பாகுபாடு பிரிச்சே பேசாதீங்க. தன்னை போல் பிறனை நேசின்ற ஒரே வசனத்துல, ராஜரீக பிரமாணத்துல பழைய ஏற்பாடு முழுவதும் முடிஞ்சிருச்சு. நீங்க தான் பைபிள் படிக்கிறீங்க, நீங்க தான் பிரசங்கம் பண்றீங்க நினைக்காதீங்க. ஆயிரக்கணக்கில் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. யாரும் எதையும் மாத்தலாம், பைபிளை மாத்த ஒருவனாலும் முடியாது, யாராலையும் முடியாது. உலகத்துல இனிமே பிறந்து வந்தாலும் முடியாது. எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தாலும் சரி, பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தை அப்படியே கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். கர்த்தாவே, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? பைபிள். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என் கிட்ட சேருகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கு. பைபிள். யாரா இருந்தாலும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது மாறாத உண்மை, மாறாத சத்தியம். என்னுடைய வார்த்தையில ஒருவேளை தவறு இருக்கலாம், ஆனா பைபிளை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சு போகும். யாரா இருந்தாலும் சரி, சத்தியத்தை மாற்றி பேசினா, சரியா பேசினா, பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தைக்கு சரியா இருக்கா பாருங்க. இல்லைன்னா விட்டுருங்க. அவர் மேல கோவிக்க வேணாம், வைய வேணாம், அவரை பின்பற்ற வேண்டாம். வழிகாட்டிய நம்பாதேன்னு பைபிள் இருக்கியா? மீகா 7:5 வழிகாட்டி தப்பா சொல்லி கொடுத்தா அந்த ஆள் மனம் திரும்பட்டுன்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆள் தப்பா சொன்னதை வேணா சொல்லுங்க, ஐயா தப்பா சொல்ற, பைபிள் இதான் சரி, இனி சொல்றது தப்பு அன்னு சொல்லுங்க, விலைக்கு. நீதி பைபிள்ல போட்டிருக்கியா? பைபிள் நான் சொல்றது பைபிள். எல்லாரையும் நேசிக்கணும். எந்த அரசியல் தலைவரையும் வையக்கூடாது, எந்த ஆன்மீக தலைவரையும் வையக்கூடாது, யாரையும் வையக்கூடாது. ஆசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நம்ப வேண்டிய அளவுக்கு தான். ஒரு 10 வயசு பையனை ஓரளவுக்கு நம்பலாம், ஒரு 40 வயசு ஆளை ஓரளவுக்கு நம்பலாம். தேவனை நம்புவது போல மனுஷனை நம்ப முடியாது. கூட குறைய யாரும் பேசாதீங்க. நீதி, நேர்மை, சமாதானம், அன்பு, இரக்கம், அந்த பாதையில போங்கன்னு இயேசுனாரு சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். தேவனுடைய வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. பைபிள் இருக்கியா? எல்லாருக்கும் சொல்றேன். ஆமா, இன்னைக்கு உலகத்துல பெரும்பகுதி ஆளு இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றதை கொண்டாடுகிறார்கள். கூட குறைய யாரும் பேசாதீங்க. ஆமா, யாரு தேவையில்லா தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காத பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். ஒருத்தன் இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு கொண்டாடுறான், ஒருத்தன் கொண்டாடாம இருக்கான். உங்களுக்கு என்னக்கு இந்த பிரச்சனை?
நீங்க எதுக்கு ஒண்ணு அத்தாரிட்டி கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. கொண்டாடு என்று கட்டாயம் பண்ணுவதுக்கும் அதிகாரம் கிடையாது. தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான். 4 பேருக்கு கிட்டு கொடுக்குறான், 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறான். அவனுக்கு இருந்த சந்தோஷத்துல வேத வசனத்தின்படி என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்றபடி அவன் சந்தோஷமா உதவி செய்யறான். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றேன், செம்மை உண்மையமான பாதையில போக நான் ஆசைப்படுகிறேன். அதை இயேசு கிறிஸ்து பிறந்ததுனாலே, அவர் வாழ்ந்ததுனாலே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எழுதப்பட்ட வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு போதவர் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நானும் நல்லா இருப்பேன், நீயும் நல்லா இருப்ப. ஆண்டவராய் இயேசு பிறந்தார். மாறாத உண்மை, மாறாத உண்மை. அதுக்கு விரோதமா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. உங்களை நேசிக்கிறவனும் நேசிக்காமல் போய்விட பண்ணாதீங்க. வார்த்தையினால மனுஷன் தப்பாயிர முடியும், நல்லா முடியும். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மாட்டேன், என் நாவை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் பைபிள்ல. தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். இட் இஸ் இந்த பைபிள். நான் யாருக்கும் விரோதி கிடையாதுயா. எல்லா கட்சியும் நேசிக்கிறவங்க கிறிஸ்தவங்க தெரியுமா. கூட குறைய யாரையும் பேசாதீங்க. அது உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. யூ ஹேவ் நோ அத்தாரிட்டி டு பிளேம் எனிஒன். யாருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் ஒரு கொள்கையை பின்பற்றாரு, இவர் ஒரு கொள்கையை பின்பற்றாரு. வேண்டாம்னா விட்டுருங்க, வேணும்னா பின்பற்றுங்க. இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். கேள்விக்கு மேல கேள்வி கேட்காதீங்க. நான் தான் பலமுறை பிரசங்கத்தை டிவியில வந்திருக்கிறேன். பைபிளுக்கு அத்தாரிட்டி யாருமே கிடையாது, உலகத்துல கிடையாது. உலகத்துல எத்தனையோ பைபிள்ல கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது தெரியுமா. 4 நாள் பைபிளை படிச்சுட்டு 40 வருஷமா பைபிள் படிச்சவன கேள்வி கேட்கிறீங்களா? யார் அத்தாரிட்டி? அத்தாரிட்டி யாருமே கிடையாது. பைபிள்ல அவ்வளோ வசனத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆள் உலகத்துல ஒரு ஆள் கிடையாது. வருஷமெல்லாம் பைபிள் படிக்கலாம், வருஷமெல்லாம் தலைமுறை தலைமுறையா பைபிள் படிக்கிறான். ஆனாலும் சில கேள்விக்கு பதிலே இல்லை. தேவையா? அதை தெரிந்து கொள்ளணும் என்ன ஆசைப்படலாமா? அறிய வேண்டும் என்ற ஆசை ஆதி மனிதனை பாவத்துக்குள்ளாக்குனது. ஆதாம் ஏவாளை உண்டாக்கி வச்சு தோட்டத்துல சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாரு. அதை போய் தொடாதீங்க அந்த அப்படின்னு சொன்னா பேசாம இருந்துட்டு போக வேண்டியதானே. தோட்டத்துக்கு ஓனர் சொல்லியிருக்காரு, அதை போய் தொடாத, அதை சாப்பிடாதன்னு. அதுக்கு மேற்கொண்டு கேள்வி கேட்கறது. அதை சுய புத்தி பைபிள்ல போட்டிருக்கு, சுய புத்தியை சாராதே. தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் 1000 தடவை சொல்லியிருப்பேனே. எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நான் சயின்ஸ் இங்கிலீஷ் படிக்கிறவன், லிட்ரேச்சர் படிக்கிறவன் சயின்ஸை படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், கணக்கை படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அவனுக்கு வேண்டியது இங்கிலீஷ். அவன் சப்ஜெக்ட்ல தான் அவன் நல்ல மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுவான். அடுத்த சப்ஜெக்ட் ஏதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பவே மாட்டான். தான் காரியம் தான் உண்டு, தான் மனைவி உண்டு, தான் பிள்ளை உண்டு, தான் படிப்பு உண்டு, தான் வேலை உண்டு. தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காது பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். பைபிள் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம். தரித்திரம் வந்துருமையா? கண்டபடி பேசினா தரித்திரம் வரும். பைபிள் சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை உண்டாக்கும். சோம்பேறி தரித்திரத்தை தான் வாங்குவான். சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பைபிள் அதுக்கு தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் தான் வேலையை நல்லா செய்யுது. யார் வம்புக்கும் போகாது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம தேசம் நல்லா இருக்கணும், நம்முடைய நாடு நல்லா இருக்கணும்னா அடுத்த விஷயத்துல தலையிடாதீங்க. பைபிள்ல போட்டிருக்கியா? தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். அவனையாச்சும் திட்டணும், எவனையாச்சும் வையணும்னா அப்புறம் அவன் சும்மா இருப்பானா? தேவையா?
தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் படிப்பு உண்டு. நீதி, நேர்மை, சமாதானம், அன்பு, இரக்கம். இயேசு பிறந்ததுனால அதைத்தான் சொல்லி கொடுத்தாரு. இயேசு பிறந்தார்னு 100 தடவை சொன்னா போதுமா? மாட்டு தொழுவத்தில் ஏன் பிறந்தாரு? எல்லாரும் போய் பார்க்கலாம். பெரிய அரண்மனையில் பிறந்தாருன்னா உள்ள போய் பார்க்க முடியாது. பைபிளை தெரிஞ்சு கொள்ளணுமா? பைபிளை வாங்குங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம் இருக்குது, படிங்க. இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய வளர்ப்பு, அவர் ஊழியம் செய்தது, அவர் மரித்தது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, உயிரோட வந்தது, அவர் மகிமைக்கு போனது எல்லாம் இருக்குது. கற்றுக்கொள்ளணுங்க. பள்ளியிடம் போகிறோம். ஆசிரியர் பிள்ளைங்க கூட பள்ளியிடத்துக்கான போகுது. கற்றுக்கொள்ள தானே. அதிகமாக கற்றுக்கொள்ளணும், நல்லா கற்றுக்கொள்ளணும், தெளிவாக கற்றுக்கொள்ளணும். பைபிளை வாங்கி படிங்க. யாரா இருந்தாலும் சரி, யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் உலகத்தில் பல நாடுகளில் இயேசுவின் பிறப்பை குறித்து சந்தோஷப்படுறான். செம்மையான பாதையில போக நான் மறைமுகமாய் சில உண்மைகளை சொல்றேன். செம்மையான பாதையில போக, நேர்மையான பாதையில போக, மரியாதையான பாதையில போக, அன்புள்ள பாதையில போக இயேசு சொல்லி கொடுத்திருக்காரு. அதை அநேகர் விரும்புறாங்க. அதனால மெய் சமாதானம் உண்டு. கேள்விக்கு மேல கேள்வி வைக்கணும். பைபிளை படிங்க. சில இடத்துல புரியாது. புரிஞ்ச காரியம் வெளிப்படுத்தப்பட்டது நமக்கு, மறைவானது தேவனுக்குரியது. இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர். யார் பார்த்தது? இயேசுனார் பிறந்தாரு. யாரையா போய் பார்த்தது? பெத்லகேம்ல போய் யார் பார்த்தா? 2000 வருஷத்துக்கு முந்தி போய் பார்த்தாங்களா? இல்லையே. எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறோம். பொன் தூபவர்க்கம் வெள்ளை போல விலையேறப்பட்டதெல்லாம் இயேசுவுக்கு படைச்சாங்க. பைபிளே போட்டிருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இயேசுனார் மலத்தடியில் இருக்காரா? மலை மேல இருக்காரையா? எங்க இருக்காரு? படத்திலையா இருக்கிறாரு? சிலையிலையா இருக்கிறாரு? சிலுவையிலையா இருக்கிறாரு? சிலுவையை விட்டு அவர் இறக்கியாச்சு. அவர் சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசிங்க. யாவரோட அன்பாயிரு, வேற பேச்சே கிடையாது. அவ்வளவுதான். பொன் தூபவர்க்கம் வெள்ளை போனோம். இயேசுனார் பிறந்தார் அதை படிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? மாறாத உண்மை. இயேசு பிறந்தார், வளர்ந்தார், எருசலேம்ல பேசினார். இஸ்ரவேல் தேசம் எல்லாம் பல இடங்களுக்கு நடந்தே போய் இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், சொல்லி கொடுத்தார். நீ யோக்கியமா, நான் யோக்கியமான்னு கேட்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் யோக்கியமா நடக்கணும். அதை நினைச்சுங்க. யாரா இருக்கட்டும், மனுஷனை நேசிக்காட்டி என்னையா தலைவர்? யாரா இருக்கட்டியா, மனுஷனை நேசிக்கணும்ல. ஓட்டு போட்டவனையும் நேசிக்கணும், ஓட்டு போடாதவனையும் நேசிக்கணும். அதான் உண்மையான தெய்வீக அன்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தில் படிச்சு பாருங்க. இயேசு அன்புள்ளவராய் இருந்தார். மாறாத பிரமாணம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒரு குற்றமும் சாட்டப்படாதவர். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அதை நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க மற்றவர்களுக்கு சொல்றோம். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. அன்பை சொல்லிக் கொடு. சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவருக்கு ஒரு பேரு. இயேசு கிறிஸ்து என்பது அவருடைய பேரு. தேவகுமாரன் என்பது அவருக்கு பேரு. மனுஷனை மீட்க வந்தார் என்பது அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஜீவாதிபதி என்று அவருக்கு பெயர் உண்டு. அவர் சொன்னபடி ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன சொன்னாரு? யாவரோட அன்பாரு, நீதியின் பாதையில போ, செம்மையான பாதையில போ, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன்னு சொன்னார். பிறந்தார் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார்னு சொன்னா போதுமா? அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிறாரு. அந்த லூக்கா சுவிசேஷத்துல வரிசையா இருக்குது.
2ஆம் அதிகாரத்தில் வரிசையா படிக்கலாம். அவர் பிறந்தாரு, தேவதூதர்கள் வந்தாங்க, மேய்ப்பர்களுக்கெல்லாம் தரிசனமானாங்க, சொன்னாங்க. எருசலேமிலே வாழ்ந்தார் அவர் சொல்லுடைய உபதேசம் என்ன? செம்மையான பாதையில போ, நேர்மையான பாதையில போ, மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. சும்மா ஏசு பிறந்தார்னா போதாதியா, கழுத்துல பெரிய சிலுவை போட்டா போதாது. ஏசுனார் படம் பெருசா வைக்க சொன்னாரா? இல்லையே. நானும் தான் பைபிள் படிக்கிறேன், வருஷம் கணக்கா படிக்கிறேன்யா. ஏசுனார் படத்தை தொங்க விட்டு வெள்ளிக்கிழமை மாலை போட சொன்னாரா? இல்லையே. ஏசுனார் சிலை வைக்க சொன்னாரா? பைபிள் இருக்கா? பைபிள் இருக்காயா? அதைத்தானே நான் சொல்றேன். நானா என்னத்தையாவது சொல்ல முடியுமா? என்னத்தையாவது சொன்னா விவரம் இல்லாத அர்த்தம் ஆயிடுமே. ஏசுனார் என்ன சொன்னாரு? நான் அவர் சொன்ன இரக்கம் உள்ளவங்க பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசுனாருடைய கட்டளை வரிசையா இருக்கியா? மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துல இயேசு பிறந்தார், வாழ்ந்தார். கேள்விக்கு மேல கேள்வி கேட்காதீங்க. யாருக்குமே தெரியாது. அந்த கேள்வி கேட்டா யாரையா பதில் சொல்லுவா? ஏசுனார் 30 வரைக்கும் எங்க போயிருந்தார்? அவரை போய் கேளு. என்னைய கேட்டா 30 வயசு வரைக்கும் எங்க போயிருந்தாருன்னா உங்ககிட்டயே என்கிட்டயும் சொல்லிட்டா போவார் அவரு? தேவையா? யாரா இருக்கட்டும், ஒருத்தனை புண்படுத்தி அவனோட நண்பனாக முடியாது, யாரா இருந்தாலும் சரியாமா. நீங்க யார கேள்வி கேட்டாலும் அவனுங்களுக்கே தெரியாதே பதில், அப்புறம் அவனை போய் கேட்டாக்கா? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? நாட்டில் யார் மந்திரியா இருந்த என்னையா? நோ என்ட்ரின்னு கூட போக கூடாது, அவ்வளவுதான். யார் மந்திரி? ஏன் நோ என்ட்ரி போட்டாரு? ஏன் அந்த வழியா போக கூடாது? கேள்வி கேட்கவே கூடாது, யாரும் கூடாது, யாரும் கூடாது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கேள்வி கேட்க முடியலையே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டுன்னு சொன்னது இயேசுனார் ஒருத்தர் தாயா உலகத்துல. யாரும் சொன்னதும் இல்லை, சொல்றதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான், இயேசுவின் நாமம் தான். கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், முக்கியமா கிறிஸ்தவங்களுக்கு சொல்றேன், அனுபவிச்சாச்சு சொல்லாதீங்க, அனுபவிச்சாச்சு சொல்லாதீங்க. பைபிள்ல போட்டிருக்கியா? நாங்கள் எங்களை பிரசங்கியாமல், பைபிள் இருக்கு. இன்னைக்கு பல போதகர் தான் அனுபவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னத்துக்கு? உங்க சொந்த அனுபவம் நல்ல அனுபவமோ கெட்ட அனுபவமோ எங்களுக்கு தேவையா? தேவையில்லையே. நான் நிறைய சொல்லுவேன், தனியா பேச நிறைய சொல்லுவேன். ஆமா, பைபிள்ல எங்கேயாச்சும் இருக்கா? இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி உங்களுக்காக இயேசு பிறந்தார், உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், உங்களுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்தார். இன்றைக்கு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னபடி கேளு, உனக்கு மெய் சமாதானம் உண்டு. பைபிள்ல போட்டிருக்கியா? எருசலேமை பார்த்து என்ன இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்திலே அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தடவை உங்களை சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஏசுனார் சொன்னது. நம்ம எல்லா சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு ஏசுனாருக்கு ஒரு பேரு. இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். எங்க அப்பா தாத்தா பூட்டம் என்ன பாவம் செஞ்சாங்களோ, என்ன அநியாயம் செஞ்சாங்களோ, என்ன அக்கிரமம் செஞ்சாங்களோ மன்னியும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இயேசு தன் சொந்த ரத்தத்தை சிந்தினாரு. நீ பாத்தியா அப்படின்னு கேட்பீங்க. நீ பாத்தியா? இல்லைன்னு சொல்றதுக்கு நீ பாத்தியா, ஆமான்னு சொல்றதுக்கு நான் பார்த்தனா? எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கணும். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நடக்கும். பைபிள் எனக்கு எவ்வளவு இருக்கு, என்னுடைய சொந்த அனுபவம் என்ன என்பது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை
இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். போதக பிதாக்களே, ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன், உங்க சொந்த அனுபவத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கயா. பழைய அனுபவம் புது அனுபவம் என்னத்துக்கு தேவையா? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்க. இயேசுவின் அன்பு, இயேசுவின் தயவு, இயேசுவின் இரக்கம், இயேசுவின் சமாதானம், பாவ மன்னிப்பு, தெய்வீக சுகம், நல்லா உழைக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செலவு பண்ணணும், பூமியில அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கய்யா. மனுஷன் என்ன செய்ய வேண்டுமோ, எதை பேச வேண்டுமோ, எதை எழுத வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுங்க. யாரா இருக்கட்டும்யா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பழைய அனுபவம் புது அனுபவத்தை ஏன் சொல்றீங்க? தேவையா? தேவையா? நான் பலமுறை சொல்லி இருக்கேன், நான் யாருக்கும் விரோதி கிடையாது. நானும் டிவியை பார்க்கிறேன், கிட்டத்தட்ட எல்லா பிரசங்கத்தையும் கேட்கிறேன். நான் ஒருத்தனை புண்பட ஏன் பேசுறீங்க? நீங்க அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, ஒருத்தர் யாரையும் புண்பட பேசாதீங்க. யாரையும். நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலைக்கு காத்துக்கொள்ள கடவன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. பைபிள் திருக்குறள்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, பைபிள்ல 2 இடத்துல இருக்கியா. நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலைக்கு காத்துக்கொள்ள கடவன். என்னத்துக்கு? உண்மையான அன்பு. எல்லாரையும் நேசிக்கணும். நல்லவனை நேசிக்கணும், கெட்டவனை நேசிக்கணும், நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்கணும். அதான் உண்மையான அன்பு. இயேசு அதைத்தான் சொல்லி கொடுத்தாரு. இயேசு பிறந்தது எதுக்கு? எல்லாருக்கும். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை வார்த்தையா படிங்க, அதவே பேசுங்க, அதவே செய்யுங்க. திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். காலம் சமீபமாயிற்று. பைபிளியா? அடுத்தவனை புண்படுத்தணுன்ற வார்த்தையினால செயலினால செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, வளர்ந்தாரு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்ம பக்கத்துல நின்று பார்க்கல. கூட குறைய பலமுறை சொல்றேன், பைபிளுக்கு விரோதமா யாரும் பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. அது கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும் சரி, பைபிளுக்கு விரோதமா பேசாதீங்க. நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. நான் அப்படித்தான் செய்வேன்னா செய்யுங்க, அதன் பலனை அனுபவிங்க. ஆமா, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. யார் கண்ணுக்கும் தப்பலாம், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கண்ணுக்கு தப்பவே முடியாது, யாரும் முடியாது. எழுதி வச்சுங்க. தம்மை பற்றிய உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கேட்கலாம், போட என்னத்தையாச்சும் சொல்லலாம், வையலாம், திட்டலாம், காரியத்துக்கு உதவாது. அதை ஞாபகம் வச்சுங்க. எதுக்கு நம்ம அடுத்தவனை திட்டுறோம்? எதுக்கு? உன் கருத்தை சொல்லு, ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்றான், இல்லாட்டி போட்டு விட்டுருங்க. மற்றவர் மேல அதிகாரம் செலுத்த நமக்கு யாரும் கிடையாது. ஆலோசனை சொல்லலாம். பணத்தை வாங்கிக்கிட்டே ஏசு நல்லவர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆளாளுக்கு பேசுறீங்க. ஏசுனாரு பிரசங்கிக்கிறதுனால பணம் வாங்குறாங்களா? யார்கிட்ட பணம் வாங்கினா? தலை நிறைய அறிவு, கை நிறைய தொழில் இருக்கியா? எனக்கெல்லாம் ஒருத்தனை ஏமாத்தி வாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்லையா, தேவையே இல்லையா. சும்மா வாயில வந்தபடி பேசக்கூடாது, எவனையாச்சும் குற்றப்படுத்தணும்னு பேசக்கூடாது. அதனால உங்களை நான் குற்றப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. இயேசு நல்லவர் சொல்றேன், ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த எழுதப்பட்ட வார்த்தையை சொல்றேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். பைபிள். இயேசு கிறிஸ்து சொன்னதை நாங்க சொல்றோம். தினந்தோறும் நான் சொல்றேன், தினந்தோறும் மனம் திரும்பணும். தவறான பாதையில போட்டா விட்டு விலகி வந்து செம்மையான பாதையில போகணும். புரியலையா?
ஏயா புரியலையா? அதெல்லாம் தவறான பாதை தெரியாதா? பைபிள் படிச்சா தான் தெரியுமா? ஒரு சின்ன எழுத்து நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. அங்க யாருமே இல்ல, ரோட்ல போவா. வேணாம்டா வேணாம் போர்டு போட்டிருக்கு. கொஞ்சம் தூரம் தள்ளி போனா விசில் அடிச்சிருவாங்க, அப்புறம் வண்டியை ஓரமா நிப்பாட்டுமாங்க. திரும்புறோம்ல, இதுல என்ன இருக்கு? அன்பா இரு, செம்மையான பாதையில போ. இயேசு பிறந்தார் நல்ல கலர் சட்டை போட்டு கறி மீன் சாப்பிடுறது மட்டும் பெருசு இல்ல, கொண்டாடுங்க. 4 பேருக்கு உதவி செய்யுங்க, சாப்பாடு போடுங்க, ஏழைக்கு திக்கிட்டவனுக்கு கொடுங்க. ஏன்? இயேசு பிறந்தார், எல்லார்ட்டையும் அன்பா இருக்க சொன்னார், ஏழைக்கு திக்கற்றவனுக்கும் கொடுக்க சொன்னார். அனு செய்ய. நானும் செம்மையா போகணும், நீங்களும் செம்மையா போகணும். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவருக்கு பேரியா? எல்லாமே நமக்கு தெரியாதியா? ஆமா, அன்றாட வாழ்க்கையில எல்லாம் தெரியுமா? நமக்கு ஒன்னும் தெரியாது, கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். ரொம்ப தெரியுமா? ஒன்னும் தெரியாது. எழுதப்பட்ட வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கணும், சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கணும். ஒரு ஆள் பிஏ படிச்சான், ஒரு ஆள் எம்ஏ படிச்சான்னு எப்படியா உறுதி? கூடவே காலேஜுக்கு போனீங்களா? இல்ல, சர்டிபிகேட் பார்த்ததும், அவன் சர்டிபிகேட் பார்த்ததும் சொல்லிடுறீங்கல்ல, பிஏ படிச்சிருக்கான் எம்ஏ படிச்சிருக்கான்னு பேரு போட்டோ எல்லாம் இருக்குல்ல, எழுதப்பட்ட வார்த்தை தானே. அந்த சர்டிபிகேட் பார்த்து தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற காலேஜுக்கு அவன் கூடவே போயிட்டா இருந்தாரு. எழுதப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை. இயேசுவே என் உள்ளத்துல வாரும், இயேசுவே எனக்கு சமாதானம் தாரும், தவறான பாதையில போகாம நல்ல பாதையில போக எனக்கு உதவி செய்யும் ஐயா. யாரையும் வருத்தப்படுத்தாம நான் சம்பாதிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க இயேசுநாதா. இந்த பைபிள் எழுதி இருக்குது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு பைபிள் எழுதி இருக்குது. அதை நான் விசுவாசிக்கிறேன், எழுதப்பட்ட வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் மன்னிங்க, வேண்டிய ஞான அறிவு புத்தி சமத்தை எல்லாம் எனக்கு தாங்க கொடுப்பாரு. என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிச்சு கொள்ளணும் பைபிள்ல போட்டிருக்கியா? என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கொள் பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அறிவு இருக்கும், ஆனா ஞானம் இருக்கணும். அறிவு மட்டும் போதாது, ஞானம் இருந்தா அந்த அறிவை பத்திரமா பயன்படுத்தலாம். தகாத புண்படுத்துற வார்த்தை, கெட்ட வார்த்தையா பேச மாட்டேங்க. ஞானம் உள்ளவன் கெட்ட வார்த்தையா பேச மாட்டாயா? தன்னையும் காத்துக்கொள்வான், அடுத்தவனையும் காத்துக்கொள்வான். கோவித்தாலும் பாவம் செய்யாதன்னு வசனம் இருக்கியா? யாரையும் சபிக்காதீங்க, எல்லாரையும் நண்பனா நினைங்க. அதான் ஏசுனார் சொன்னாரு. ஏசுனார் பிறந்தார்னு கறி மீன் சாப்பிட்டுட்டு கலர் சட்டை போட்டா போதுமா? பத்தாது. நீ என்னை ஆராதிப்பது போல அடுத்தவனுக்கும் சொல்லிக் கொடு, தன்னை போல் பிறனை நேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இயேசுவை குறித்து சொல்லிக் கொடு. அவன் இயேசுடைய கட்டளையின்படி அவன் நடக்கட்டும், நீ நட, எல்லாரும் நடங்க. வீடு நல்லா இருக்கணும், தெரு நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு பூரா நல்லா இருக்கணும். குறைகள் இருக்கலாம், நிறைவான பாதைக்கு வாங்க, யாரா இருந்தாலும் சரி. பைபிள்ல போட்டிருக்கியா? அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். பைபிள் நானும் எழுதி வச்சேன், எங்க தாத்தா எழுதி வச்சாரா, எங்க சர்ச்சு பாஸ்டர் எழுதி வச்சாரா? எத்தனை 1000 வருஷமா இந்த பைபிள் இருக்குது. நான் தான் சொல்றேன், பைபிளை பூரா உலகத்துல அவ்வளோ பைபிள் எடுத்துக்கோயா, அவ்வளோ பைபிள் எடுத்துக்கோ, உலகத்துல உள்ள அத்தனை பைபிள் எடுத்துக்கோ.
நாங்க 10 போதகர் சேர்ந்தோம்னா திரும்ப ஒரு பைபிளை எழுதிடுவோம். தெரியுமா? தெரியுமா? உலகத்தில் உள்ள ஸ்காலர் ரொம்ப பேர் இருக்கான். ஒரு 50 பேர் சேர்ந்தாலும் சரி, புது பைபிளை எழுதி போடுவோம். எல்லாருடைய தலையிலும் இருக்கு, எல்லாருடைய இருதயத்திலும் இருக்குது. சொல்ல முடியுமா? அந்த சப்ஜெக்ட் தெரியாது, இந்த சப்ஜெக்ட் தெரியாதுன்னு பக்கம் பக்கமா ஒப்பிக்கிற இருக்கான் என் பைபிள. உலகத்துல எத்தனை ஒருத்தனே 5 அதிகாரம் 10 அதிகாரம் ஒப்பிப்பான். தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய மேன்மையான உபதேசம் பைபிள். ஏன் கத்துறேன்? 4 பேரை ஏமாத்துறதுக்காக கத்திக்கிட்டு இருக்கேன். தேவையா? கிடையாது. யாரோ ஒருத்தன் தப்பு செய்யறான், அதை பத்தி நான் பேசல. தப்பு செஞ்சா அவனுடைய தவறான பாதையில போகாதீங்கயா. உன்னை ஏமாத்துறான்னா நீ எதுக்கு ஏமாறுற? ஒரு வட்ட ஏமாந்தா அடுத்த வட்ட விழிப்பாயிரு இருங்க. தன்னை ஏமாத்துறவர் இன்னாருன்னு தெரிஞ்சுட்டா விலக வேண்டாமா? அநியாயத்துக்கு கை கொடுக்காதீங்க. யாரா இருக்காது கொடுக்காதீங்க. நீதிக்கு கை கொடுங்க. பைபிள்ல போட்டிருக்க, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் பாக்கியவான். பைபிள்ல போட்டு அவன் திருப்தி அடைவாயா. நியாயமா போகணும், நியாயமா வாழணும், செம்மையா வாழணும், உண்மையா வாழணும் ஆசைப்படுங்க. பைபிளை படிச்சா அப்படி ஆசை வருமையா. இயேசு கிறிஸ்துவ நாமத்துல கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு பாலகனாய் பிறந்தார். நல்ல வாலிபத்தில் ஊழியம் செஞ்சார். பைபிள்ல போட்டிருக்கு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்தப்படணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். கேள்விக்கு மேல கேள்வி கேட்கணும் ஆசை இருந்தா பைபிளை வாங்கி படிங்க. ஆறா இருந்தாலும் சரி. பைபிளுக்கு நான் தான் அதிகாரி. உலகத்துல யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. தலைமுறையா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கான். தெரியுமில்ல? எவனையாச்சும் திட்டணும், எவனையாச்சும் வையணும்னு அலையாதீங்க. யாரா இருக்கட்டும். தேவையா? இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு வந்தார், மகிமையிலே பிரவேசித்திருக்கிறார். சரித்திரம் தான் சொல்லுது. ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன ஏசுனார்? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏழைக்கு கொடுனாரு, திக்கற்றவனுக்கு கொடுனாரு, விதவைக்கு கொடுன்னு இருக்காரு. அதான் அவருடைய உபதேசம். நான் தான் பலமுறை சொல்றேன்ல, பெரிய படம் போட்டு அவருக்கு வெள்ளிக்கிழமை மாலை போடுனாரா? பெரிய செலவு வச்சு மாலை போடுனாரா? நெவர். பைபிள்ல கிடையாதுயா. இயேசுவின் நாமத்துல கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். பைபிள்ல போட்டிருக்கு, லூக்கா 2 அதிகாரத்துல, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதான் நீங்க நற்செய்தி. உலகம் பூரா உலகத்துல ஏகப்பட்ட இடத்துல ஏசுனார். 4 பேர் விவரம் இல்லாத இருப்பான், 4000 பேர் விவரம் இல்லாம இருப்பான். கண்ட யாரா இருந்தாலும் சரி, தெரியாத காரியத்துல பெரிய அதிகாரி மாதிரி பேசாதீங்க. உங்களை ஏத்து யாரும் பேச மாட்டாங்க. ஆனா நாங்க நம்புற ஒருத்தர் இருக்காரு. பின்னால வருத்தப்படாதீங்க. ஏண்டா அவனை போய் திட்டணும், ஏண்டா அந்த ஏசனா பத்தி மரியாதை இல்லாம பேசணும்னு பின்னால வருத்தப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளுங்க, இரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா மன்னிப்பு கேளுங்க. ஏசுனாதான் எனக்கு மன்னிமையா. செம்மையான பாதையில போக உதவி செய்யுங்க. நல்ல சம்பாதிக்கணும், நல்ல லாபம் பார்க்கணும். ஆனா கொள்ளையடிக்க கூடாது, எவனையும் கண்ணீரோட வைக்க கூடாது, எவனையும் ஏமாற்றக்கூடாது.
என் செம்மையான போதல் எனக்கு நல்ல புத்தி தாங்க. இயேசுவே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அப்படின்றது எனக்கு நடக்கட்டும். எனக்கும் தான். தவறான பாதையில போனா உடனே வந்துருங்க, வந்துட்டு செம்மையான பாதையில போங்க. இயேசு கிறிஸ்து அதான் சொல்லியிருக்காரு, இதுவே வழி, இதுவே வழி. இயேசு என்ன சொன்னாரியா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னாரு. கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ஒருத்தர் பிறந்தார் பெத்லகேம்ல. பாலகனாய் பிறந்தார், வாலிபனாய் வளர்ந்தார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறாய் சுற்றி திரிந்தார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு வந்தார். உங்களுக்கு எனக்கு நன்மை செய்ய இன்றைக்கு அவருடைய வார்த்தையின்படி நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் வசனம் இருக்கு. ஏழைக்கு கொடுப்பது நல்லதுன்றா நம்மளால இயன்றதை கொடுங்க. நீங்களும் தான் நானும் தான். தினந்தோறும் மனம் திரும்பணையா, தினந்தோறும் மனம் திரும்பணும். பிள்ளைகளை சபிக்காதீங்க, திட்டாதீங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. பைபிள், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. பக்தி பக்தி பக்தின்ட்டு மனைவியை துரோகம் பண்ணக்கூடாது. உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. பைபிளியா? பைபிள் அது எல்லாத்துக்கும் தான், எனக்கும் தான், உங்களுக்கும் தான். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பைபிள்ல போட்டிருக்கு, நிறைய சொல்லுவேன். வாயினால யாரையும் சபிக்காதீங்க. ஆமா, அரசியல் தலைவர்களை யாரையும் வையாதீங்க. பைபிள்ல போட்டிருக்கு, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார் பைபிள். இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்தார். இன்னைக்கு உலகத்துல பெரும்பகுதி சந்தோஷப்பட்டிருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவின் கொள்கையை பின்பற்ற லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. செம்மை உண்மையுமான பாதையை சொல்லிக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிய ஆசையை அவர் கிருபை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்குது. சத்திய வசனம் கிடைச்சிருக்குது. செம்மை உண்மையுமா வாழ்வதற்கு சமத்து கிடைக்குது. அதான் கிருபை. பைபிளுக்கு விரோதமா யார் பேசினாலும், நானா இருந்தாலும் பின்பற்றாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, பைபிள்ல போட்டிருக்கு, கவனமா இருக்காமா. பைபிள் வசனத்தை மாத்தி மாத்தி பேசினா அந்த ஆளை பின்பற்றாதீங்க. யாரா இருந்தாலும் பின்பற்றாதீங்க. நான் மறைமுகமா உண்மையை சொல்லித்தர்றேன், உங்களுக்கு சத்தியத்தை சொல்லித்தர்றேன். உங்களை ஏமாத்துறவன் யாருன்னு நீங்க தெரியாம இருந்தா நீங்க தான் குற்றவாளி. முதல்ல யாரோட அன்பா இருங்க. ஏமாத்துறவனை விட்டு விலகுங்க. செம்மையான பாதையில் தான் உண்டு, தான் மனைவி உண்டு, தான் பிள்ளை உண்டு, தான் படிப்பு உண்டு, தான் வேலை உண்டு, தன்னுடைய டிபார்ட்மெண்ட் உண்டுங்க. நம்ம நல்லா இருப்போம், ஊர் நல்லா இருக்கும், இந்த தேசம் நல்லா இருக்கும். பைபிள்ல ஏசுனாரே சொல்லியிருக்காரியா, தனக்குத்தானே விரோதமா நிக்கிற எந்த வீடு எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. மாறாத பிரமாணம் தெரியுமா? எனக்கு ஒரு உறுதி இருந்தா அதை சொல்லித்தர வேண்டியது என் கடமை தெரியுமா? நல்லா தெரியும் இந்த ரோடு உண்மைன்னு. பாரியா, எல்லா வண்டியும் போதும், அந்த பக்கம் வண்டியா வரல. ஒருத்தன் தெரியாம போயிட்ட வந்தா என்ன சொல்லு, இறங்கியா இறங்கு, உண்மை இங்க இருந்து போகணும், அங்க இருந்து வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதை அவனுக்கு சொல்லித்தான் தரணும். அவன் கேட்கிறான், கேட்காம போறான். ரெண்டாவது சொல்ல வேண்டியது என் கடமை. வேத வசனம் சொல்லி இருக்கு, செம்மையான பாதையில போ, காலத்துக்கு முந்தி சாகாதே. பைபிள்ல போட்டிருக்கியா? மிஞ்சன நீதிமானாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே, காலத்துக்கு முந்தி தண்ணி அடித்து தம் அடித்து தூள் போட்டு எல்லா சேட்டையும் பண்ணி சீக்கிரமா உலகத்தை விட்டு போகாதே. பைபிள். யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே.
மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை, எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். இட் இஸ் டூ லேட். நல்ல வாலிபத்துல சரீரத்தை கெடுத்துறாதீங்க. இயேசுநாதரே சொன்னார், உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தது, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் விசேஷித்தது. இயேசுநாதர் சொன்னாரியா? நம்மளை கெடுப்பதும் கெடுக்காமல் வைத்துக் கொள்வதும் நம்மகிட்ட தான் இருக்கு. நீங்க நற்செய்தியை கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தார் நற்செய்தியை கேட்டா நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு பாலகனாய் பிறந்தார், பெரியவராய் இருந்தாரு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், எல்லாருடைய பாவத்தையும் தாமேல ஏத்திக்கிட்டு சிலுவையிலே தொங்கினாரு. சிலுவையில் ஆணி அடிக்கிறவனுக்காக கூட ஒரு பிரார்த்தனை பண்ணினார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பிதாவுடைய சித்தப்படி இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு வந்தார். இன்னைக்கு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். யாரையா பார்த்தது வேண்டாத வார்த்தை யாரும் கேட்காதீங்க. நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன், நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கத்தின் நாவை விலைக்கு காத்து கொள்ள கடவன். அறியாத காரியத்துல பிடிவாதமா நிக்காதீங்க. ஆமா, நெருக்கடி வந்துச்சு, இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும் பைபிள். குறைவானதை எண்ணி முடியாது பைபிள். நெருக்கடி வந்துச்சு, ஒருத்தனும் உதவ மாட்டான், இயேசுநாதரே உதவ மாட்டாரு. ஞாபகம் வச்சுக்காமா, எல்லா அக்கிரமம் பண்ணிவிட்டு இயேசுவேனா சரின்றுவார் நினைக்காதீங்க. தவறுன்னு தெரிஞ்ச ஒருபாடு விலகிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். தப்புன்னு தெரிஞ்ச ஒருபாடு விலகணும்ன்ற எண்ணம் இருக்கணும். மாபாதகத்துல தலையிடவே கூடாதியா பைபிள். சில பாவத்துக்கு ஜெபமே பண்ண கூட வேணாம்னு போட்டிருக்கியா, ஜெபம் கேட்கப்படாதுன்னு போட்டிருக்கு. சில காரியத்துக்கு ஜெபம் கேட்கப்படும், ஏமாந்து போகாதீங்க. யாரா இருந்தாலும் சரி. மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கு, மரணத்துக்கு ஏது அல்லாத பாவமும் இருக்கு பைபிள்ல. பைபிளை படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசாதீங்க. எல்லாம் தெரிஞ்சவன் உலகத்துல யாருமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். தனியா நேரா பேசுனீங்கன்னா நான் பேசுவேன், திமிரா பேசல, நான் அன்பா சொல்றேன். தனக்கடாத விஷயத்துல போய் தகராறு பண்ணாதீங்க. ஆமா, நான் தான் சொல்றேன்ல, எம்ஏ படிச்சாலும் எம்எஸ்சி பாடத்துல போய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காதியா. உனக்கு அந்த பாடமே தெரியாதே, பிறகு தகராறு பண்ற. அருமையான சகோதரே சகோதரிய, புத்தியா இருங்க, ஞானமா இருங்க, சமத்தா இருங்க, உங்க கடமையில கவனமா இருங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்க. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார். எல்லாருக்கும் ஒரு பெரிய நற்செய்தி, சகல ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி. இயேசு பிறந்தார், ஒரு பாலகனாய் பிறந்தார், நமக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோட வந்தார். நீ விடுதலையாய் வாழு, புத்தியா வாழு, அன்பா வாழு, ஞானமா வாழு, இரக்கத்தோட வாழு சொல்லி கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு பிறந்தார் என்பது சந்தோஷமான காரியம், பெரிய காரியம், மகிழ்ச்சியான காரியம், அன்பான காரியம். தயவு செய்து பைபிளை வாங்கி படிங்க. யோவான் சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 அதிகாரங்களே 4 சுவிசேஷத்தையும் படிங்க. உங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் செம்மையான பாதையை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். என் வார்த்தைகளை முடிக்கிறேன். உட்கார்ந்து கேட்டவங்களுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னை பின்பற்ற வேண்டாம், எனக்கு போன் பண்ணவும் வேண்டாம், நீங்க யாரும் எனக்கு காணிக்க அனுப்பவே வேண்டாம். நானும் ஊழியம் பார்க்கிறேன், எனக்கு பணத்தை அனுப்புங்கன்றாலும் நான் கிடையாது. தேவையில்லை, தேவையில்லை. அவங்கவுங்களுக்கு தேவையை எப்படியோ ஆண்டவர் கொடுப்பாரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருனாரு. பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாத்திலையும் பணத்தை கேட்க சொன்னாரு. அப்படியா இருக்கு பைபிள்ல? இயேசு ஊழியம் செஞ்சா எந்த விதத்திலையும் அவர் சந்திப்பார், கொடுப்பார்.
தேவைகள் சந்திக்கப்பட கொஞ்சம் தானையா. தனியா பேசுனீங்கன்னா நிறைய பேசுவேன் நான். இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நான் யாருக்கும் ஒரு கிறிஸ்தவம் என்பது யாருக்கும் விரோதி கிடையாது. இயேசு கிறிஸ்து யாருக்கும் விரோதி கிடையாது. அவர் எல்லாருக்கும் அன்பானவர். ஒருத்தனுக்கு நஷ்டம் வருவதை இயேசுனாரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும். கெட்டவங்களும் நல்லவங்களா மாறணும். நல்லவங்களும் தினந்தோறும் நல்லவங்களா மாறணும். கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கிருபை நம் யாவரோடு கூட இருப்பதாக.